வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எம்கே. டுடே மிராக்கிள் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ரைட் டு எஜுகேஷன். ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னா இந்திய குடிமக்கள், அதாவது 6 முதல் 14 வயது வரை உடைய குழந்தைகள் அனைவருக்கும் கட்டாயம் மற்றும் இலவச கல்வியை உறுதிப்படுத்துறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டம் தான் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். இந்த ஆக்ட் ஏப்ரல் 1, 2010 தான், அதுவும் 135வது நாடாக தான் இந்தியா ஒரு அடிப்படை உரிமையாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்குறாங்க, அதாவது நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஸோ இது ப்ரைவேட் ஸ்கூல்லையும் 25% மாணவர்களுக்கு இலவச கல்வியை வழங்கணும் அப்படின்றத நமக்கு உறுதியாக சொல்லுது. ஸோ இந்த ஆண்டுக்கான 2026 ஆர்டி அப்ளிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்ற அடிப்படை உரிமை எப்படி நமக்கு கிடைச்சது அப்படின்றத பார்க்கலாம். 1910 கோபாலகிருஷ்ண கோகலே தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இதை முதலாக எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ இருந்த சூழ்நிலையில் இதை பெருசாக கொண்டு போக முடியல. நெக்ஸ்ட்டு 1917 சர்தார் படேல் பிரதர் விதால்பாய் படேல் செயல்படுத்தின பாம்பே பிரைமரி எஜுகேஷன் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, நகராட்சிகள் தொடக்க கல்வியை கட்டாயமாக்க அனுமதிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 1992 மோகினி ஜெயின் இந்திய அரசுக்கு எதிராக ஒரு வழக்கு தொடர்றாங்க. அதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, முதலில் கல்வி உரிமையை அடிப்படை உரிமையாக அங்கீகரிக்குது அப்படின்றத சொல்லுது. 1993 ஜேபி உன்னிகிருஷ்ணன் ஆந்திர பிரதேசத்துக்கு எதிராக ஒரு வழக்கு தொடர்றாங்க. அதில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இலவச கல்வி பெறும் உரிமை உண்டு அப்படின்றத நமக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. நெக்ஸ்ட்டு 2002 கல்வி ஒரு அடிப்படை உரிமைன்னு அரசியலமைப்பில் சேர்க்குறாங்க. தென் ஃபைனலாக தான் 2010 ஏப்ரல் 1 கல்வி உரிமை நடைமுறைப்படுத்தும் சட்டமாக நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்குறாங்க. இதில் உள்ள விதிமுறைகளை பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 25% மாணவர்கள், முக்கியமாக நலிவடைந்த மாற்றுத்திறனாளி மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு முன்னுரிமை அளிக்கணும் அப்படின்றத இந்த ஆக்ட் சொல்லுது. மெயினாக அட்மிஷன் இன்டர்வியூ இல்லாமல், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாமல் முழுக்க குலுக்கல் முறையில் தான் இதை செயல்படுத்தணும் அப்படின்றத சொல்லுது. மெயினாக இந்த 2026 அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, எல்கேஜி குழந்தைகளுக்கான வயது வரம்பு 1/8/2021 முதல் 31/7/2022 வரைக்கும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு 1/8/2019 முதல் 31/7/2020 வரைக்கும் இருக்கணும் அப்படின்றத சொல்லுது. இந்த அட்மிஷனுக்கு தேவையான ஆவணங்கள் குழந்தையோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, குழந்தையோட ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டு, அப்புறம் அவங்களுக்கான இன்கமு, கம்யூனிட்டி, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் இருக்கணும். கண்டிப்பாக பெற்றோர்கள் இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே இதை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அடிப்படை உரிமை நம்ம முன்னோர்கள் மூலமாக எவ்வளோ உழைப்புனால் கிடைச்சிருக்கு அப்படின்றத ஒரு கனவுண்டு பார்த்து இந்த அடிப்படை உரிமையை முறையாக பயன்படுத்துவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் ஒரு தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.